நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குரோதி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 2:22 மணிக்கு, அதாவது மகர லக்னத்துல சூரிய ஓரையில விஸ்வாவசு வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்ச்சிகள் இருக்குது. அதாவது ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, அந்த மாதிரி நிறைய பெயர்ச்சிகள் இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் சரி, இல்லை இப்போது வர மேஷராசிலேருந்து 12 ராசிக்கும் சரி, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன பரிகாரங்கள்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம சோழி பிரசனம் மூலமாக போட்டு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வர தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுடைய 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் கடகத்தில் செவ்வாய் உட்காண்டிருக்கனால தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது, அதாவது யாருக்காவது ஜாமீன் கொடுக்கறது, இல்லை யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா லைஃப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் சரி, இந்த குரு பயிற்சியும் சரி. ஏன்னா என்னதான் இவங்களுடைய ராசிலேயே குரு பகவான் உட்கார்ந்தாலும், அதாவது இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பாரு. கொஞ்சம் ஒரு ஜெயில் தண்டனை கைதி மாதிரி மனநிலைமை தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது டபுள் மைண்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு வேலை இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு வேலையில உட்காந்துருக்காங்க, ஒரு வேலையில இருக்காங்க. ஸோ அடுத்த வேலைக்கு போகலாமா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி 2 மைண்டை இந்த நேரத்தில் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ டபுள் மைண்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி வேலை செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. நீங்கள் அதை விட்டுட்டு டபுள் மைண்டில் ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா சொல்லிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே தான் இருக்க முடியுமே தவிர அதுக்கு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க முடியாது. அதே மாதிரி தேவையில்லாத வீண் விவாதங்கள், யாராவது வீட்லேயும் சரி, இல்லை உங்கள் ரிலேஷனும் சரி, யாராவது வாலண்டரியாக உங்ககிட்ட தேவையில்லாத பேச்சுகள் பேசினாலும் எனக்கு என்னன்ற மாதிரி, நான் இந்த விஷயத்தில் தலையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்களா போய் நான் அப்படி இல்லை அப்படின்னு யாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்களா, அது போதும். மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுத்து தான் நீங்கள் அதை நீங்கள் தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் கேது உட்காண்டிருக்கிறதுனால, சப்போஸ் நீங்கள் இப்போ ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சாலும், அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த வருஷம் நீங்கள் உங்கள் பேரில் எதுவும் இடம் வாங்காமல், சப்போஸ் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் ஒய்ஃப் பேரில், இல்லை பசங்க பேரில், இல்லை நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் பேரில், பசங்க பேரில், அந்த மாதிரி இடம் வாங்குறது நல்லது. நீங்களாக உங்கள் பேரில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும். ஸோ இடம் வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் வாங்குற இடத்துல அது நாகமணியாக அமையறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்த பற்றி விசாரிச்சுட்டு வாங்குங்க, அது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்காரு. ஸோ 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10 தொழில் ஸ்தானத்தை போய் உட்காந்துருக்காரு. நினைச்ச காரியங்கள் வெற்றி, நினைச்ச விஷயங்கள் வெற்றி. அதாவது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை தட்ட போறாங்க. ரெடியா இருங்க. எப்போ ஓப்பன் பண்ணலாம், எப்போ மகாலட்சுமியை வர வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த வருஷமா இந்த வருஷம் இருக்க தான் போகுது. சில விஷயங்கள் மட்டும் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா லைஃப்ல முன்னேற்றம் காணலாம். அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வராரு. ஸோ 8ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் இப்போ உங்களுக்கு மீன ராசிக்கு போகிறாரு. ஸோ 8ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் 10 தொழில் ஸ்தானத்தில் போகும்போது தொழிலில் நல்ல ஒரு கடின உழைப்பாளியாக உழைக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாகவே நான் என்னுடைய
மேலதிகாரிக்காக நான் எவ்வளவோ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதாவது நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், மத்தியானம் சாப்பிட கூட முடியாத டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, 4 மணிக்கு சாப்பிட்றேன், 1 மணிக்கு சாப்பிடாம 4 மணிக்கு சாப்பிட்றேன், 5 மணிக்கு சாப்பிட்றேன், ஒரு நாள் சாப்பிடாம கூட நான் வீட்டுக்கு போயிருக்கேன். ஆனால் என் மேலதிகாரி வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு, என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு, எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே இந்த மிதுனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்கள் மேலதிகாரி பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு பாராட்ட போகிறாரு. நீங்கள் பண்ண விஷயம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக வந்து உனக்கு நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாராட்டக்கூடிய வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போகுது. அதே மாதிரி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களாம் இந்த வருஷம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. சில பேர் வந்து கோயிலாக ஏறி இறங்கினேன் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு கதறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி இந்த லவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா காதல் கைகூடாமையே வந்து நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் நிறைய போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, லவர்ஸ்குள்ள பிரச்சனை, டிவோர்ஸ் அளவுக்கு பிரேக்கப் அளவுக்குலாம் போயிருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அதுலேருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு எப்பா என் லவர் என் கைக்கு வந்துட்டா, என் லவர் என் கைக்கு வந்துட்டான், நாங்கள் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டோம், திரும்பவும் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் போகுது, எங்களுக்கே எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து அவங்க கூட சேரக்கூடிய வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கு. இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சொந்தக்காரங்க கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களை புரிஞ்சிக்காம பிரிஞ்சு போயிருப்பாங்க. நண்பர்கள் கூட சொல்றேனே, ஸோ பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ பிரிஞ்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து உங்க கூட சேரக்கூடிய வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி 10ல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்காரு, ராகு பகவானும் இருக்காரு. ஸோ 10ல் வந்து சுக்கிரன் ராகு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து சுக்கிரன்னாவே தெரியும் உங்களுக்கு பணம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விதத்துலேயும் அதாவது மறைமுகமான பணங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மறைமுகமான பணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போறக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 11ல் சூரியன் இருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருமிச்சு விட போறீங்கன்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு, கடன் மேலே கடன் வாங்கி எப்படி சொல்றது, நகையை எடுத்துட்டு போய் கடையில் மாற்றி ஒரு நாள் மூட்டி எடுத்துட்டு வந்தால் அடுத்த நாள் திருப்பி எடுத்துட்டு போய் வைக்கிறேன், திருப்பி நான் ரிப்பீட் பண்ணி எடுத்துட்டு வரேன், திரும்பவும் அகைன் எடுத்துட்டு போய் வைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப நாளாகவே வந்து நகை என் கையில் தங்கலை, நகையே என் கழுத்தில் இல்லை, ஒரு கம்பல் கூட இல்லை எனக்கு அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் நகை மேலே நகை வாங்க போறீங்க. அதாவது நகை விலை ஏறினாலும் உங்களுக்கு பண வரவுன்றது வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் நகை வாங்கி சேர்க்க போறீங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம். பரிகாரம், அதாவது சூரிய பகவான் வந்து ராஜாவாக வராரு இந்த வருஷம். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய தானியம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. ஸோ கோதுமை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பசுமாட்டுக்கு கொடுக்கணும். அதாவது எந்த டைம் வேணாலும் கொடுக்கலாம், இந்த நேரம் தான் அந்த நேரம்னு கிடையாது, எந்த நேரம் வேணாலும் கொடுக்கலாம். அதாவது பசுமாடுன்னும் போது 30 முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விதமான பசுமாட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லா விதத்துலேயும் வந்து நன்மைகள் உண்டாகும்னு சொல்லலாம், பிரச்சனைகள் தீர்ந்து. இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க தசா புத்தி ராசி கட்டத்தை வச்சு தான் வந்து முழு பலன்கள் வந்து கணிச்சு சொல்ல முடியும். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.